மதுராந்தகம் ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நேற்று அமாவாசை திதி பௌர்ணமி திதியாக மாறியது. அபிராமி அந்தாதி 100 பாடல்களை அடியார்கள் மனனம் செய்து பாடிக்கொண்டிருக்கையிலே இதோ வந்துவிட்டால் அம்மை அபிராமி, இதோ வந்துவிட்டால் அருமையான அபிராமி அம்மன் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்க, அவர்களுடைய இன்னல்களை போக்க இங்கு எழுந்தருளி இருக்கிறாள். பாருங்கள், இது மதுராந்தகத்தில் நடைபெற்றது. நேற்று திதியை மாற்றிய விதியாக அபிராமி பட்டருக்கு அருள் செய்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் மதுராந்தகத்தில் எழுந்தருளினாள். அவளுடைய அழகான காட்சியை பாருங்கள், அந்த திருக்கோலத்தை கண்ணார பாருங்கள். அழகான இடத்தோடு சிறப்பான ஒரு தோற்றம். அடியார் பெருமக்களெல்லாம் பரவசப்பட்டு மலர் சொரிகிறார்கள். இதோ அபிராமி பட்டராக மதுராந்தகத்தில் அபிராமி பட்டராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அபிராமி அருட்செல்வர் ராமு அவர்தான் நேற்று அபிராமி பட்டராக. இன்று மட்டுமல்ல, இது கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அபிராமி அம்மன் வழிபாடு திரு அபிராமி அருட்செல்வர் ராமு அவர்களால் பாராயணம் செய்யப்பட்டு இந்த மதுராந்தகத்தில் இருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களும் இன்று 24 ஆண்டுகளாக இந்த அபிராமி அந்தாதி வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பான செயல்பாடு. இந்த 100 பாடல்களையும் சலவைக்கல்லில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அடியார் பெருமக்கள் இந்த அந்தாதியை முழுமையாக முற்றோதல் செய்து தங்களுக்கு வருகின்ற இன்னல்களை அனைத்தும் கலைந்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த அபிராமி அருட்செல்வர் ராமு அவர்கள் இருக்கப் போகிறார் என்றால் அது மிகையல்ல. சுப்பிரமணிய பட்டர் என்கின்ற அபிராமி பட்டருக்காக தன்னுடைய அதனையை கழட்டி வீசி இதோ நிலவு எழுந்து விட்டது பாருங்கள். இதோ நிலவு மிக அருமையாக காட்சி தருகிறது. இதை அழகாக நிலவாக ஒளி அமைத்திருக்கிறார் மதுராந்தகத்திலே ராஜேஷ் ஆடியோ என்கின்ற அருமையான அடியார். அவருடைய திருமகள் தான் இன்று அபிராமியாக இங்கு அவதரித்து இந்த நிலவை வரவழைத்திருக்கிறார். அப்பா நிலவை வரவழைத்தார், மகள் அபிராமியாக காட்சியளிக்கிறார். இதோ கற்பூர ஆரத்தி. அடியார்கள் பரவசமாக ஆரத்தியை ஒற்றிக் கொள்கிறார்கள். அடியார் பெருமக்கள் எல்லாம் ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள்.